நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. வணக்கம். ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 100 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தை காக்க விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் தொடக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி மற்றும் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் இணைந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக 100 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தை காக்க விழிப்புணர்வு மற்றும் கையெழுத்து இயக்கம் முதலாக ஆலங்குளம் வட்டாரம் நாரணாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட மருதப்பபுரம் மற்றும் நெட்டூர் ஊராட்சியில் நடைபெற்றது. தென்காசி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் ஆலங்குளம் எஸ். செல்வராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். ஆலங்குளம் வட்டார தலைவர் எஸ். ரூபன், எட்வர்ட் ரூபன் தேவதாஸ் கையெழுத்து இயக்க முழு ஏற்பாட்டினை செய்து வரவேற்று பேசினார். முன்னாள் நாரணபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சக்திநாதன், மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இந்த நிகழ்வில் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் மகேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும் பொழுது, காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் தொழிலாளர்களின் அரசியல் அமைப்பு உரிமைகளை உறுதி செய்தது. ஆனால் மத்திய பிஜேபி மோடி அரசு மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றியும் தொழிலாளர்களின் சட்டப்பூர்வமான வேலை ஊதிய உரிமைகளை அழிக்கும் வகையில் சட்டக்கூறுகளை நீர்த்து போக செய்தும் மாநிலங்களுக்கு நிதிச்சுமையை அதிகரித்தும் மறைமுகமாக திட்டத்தை முடக்கி ஒழித்துள்ளது என பேசினார். ஆகவே நாம் அனைவரும் 100 நாள் திட்டத்தை பாதுகாக்க வேண்டுமென கையெழுத்து இயக்கம் பெறப்பட்டது. நிகழ்வில் வட்டார துணை தலைவர் மல்லீஸ்வரன், அமைப்பு சாரா தொழிலாளர் ஆட்டோ பிரிவு மாவட்ட தலைவர் தங்கராஜ் பாண்டியன், மாவட்ட செயலாளர் கே. ரவி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் மற்றும் அற்புதராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.